ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த முட்டையை வச்சு தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் என்ன செய்கிறோன்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் 2 முட்டையை எடுத்து நம்ம 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கணும். அதில் இப்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மிளகுத்தூள், பண்ணிக்கலாம். நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சம் பன்னீர் ஆட் பண்ணிக்கணும். பன்னீர் ஆட் பண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா பன்னீர் ஆட் பண்ணிட்டு திரும்பி நல்லா கலக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா நம்ம கலந்தாச்சு. இப்போ இந்த பதத்துக்கு நல்லா கலந்து வச்சுக்கணும். இப்போ ஒரு 3 சின்ன சின்ன கிண்ணம் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் தடவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் தடவிட்டு இப்போ நம்ம இந்த 3 கிண்ணத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்த 2 முட்டை இந்த 3 கிண்ணம் அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இது கூட கொஞ்சம் நம்ம வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, கொஞ்சம் குடமிளகா, கொஞ்சம் பச்சை மிளகா, இதுலேயே கொஞ்சமாக குட்டி குட்டியாக பொடியாக கட் பண்ணது, கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போது இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த 3 கிண்ணத்தில் வச்சாச்சு. இப்போ நான் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இதில் இட்டு வேக வச்சு எடுக்கணும். ஒரு நல்லா 15 மினிட்ஸ் வேகணும். வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி ஸோ நம்ம வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி குத்தி பார்த்தா ஒட்டவே இல்லை, நல்லா வெந்திருக்கு. நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம மெதுவாக இந்த சைடில் இப்படி நீக்கி விட்டோம்னா பாருங்க, நம்ம இன்னொரு கிட்ட எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இட்லி ஷேப்பில் நல்லா சூப்பராக இருக்குது. எக் இட்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்களுக்கெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம். இது நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். முட்டை பசங்க சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா முட்டைன்னு தெரியாது. அதனால் சூப்பரான டிஷ்ஷு ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்கள், உள்ளே எப்படி வெந்திருக்கு. நம்ம அந்த பன்னீர், முட்டை, கேரட்டு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு இருக்கிறோம். குழந்தைங்களுக்கு தனித்தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க.
குழந்தைங்களுக்கு முட்டை சேர்த்துருக்குறோன்னு தெரியாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், அப்படியே சூப்பராக. அதனால் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி சூப்பரான எக் இட்லி தயார் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.